வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு சேனல் 14/9/2024 இன்னைக்கு குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. அதோடைய மேக்ஸ் ஆன்சர் கீ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ FOX ஈக்குவல் டு CAT, அதாவது கேட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஃபாக்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் பேப்பர் கொடுத்தா நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே டைம் கொடுப்பாங்க கொஷின்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கு. அப்படி பார்க்கும்போதே மேக்ஸில் இந்த மாதிரி ஃபேக்ட் கொஷின்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனே ஏபிசிடி பின்னாடி எழுதி வச்சுட்டு அதில் நம்பரும் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி லிங்க் வைஸாக நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது அப்படி இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, 3 வேர்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. FRC, எஃப்னா சீனும், ஓனா ஏனும், எக்ஸ் ஈக்குவல் டு டி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு டிடி லாஸ்ட்டு ஜெராக்ஸ் அப்படின்றத தான் நம்மளை கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் அப்படின்றத டிடி, தென் ஓ அப்படின்றதுக்கு ஏ. ஸோ இந்த வேர்டை போட்டோன்னா இது மட்டும்தான் நமக்கு அதில் ஆன்சர் கரெக்டாக இருக்கிறது. ஸோ இதான் அதோடைய ஆன்சர், வேறு எதுவுமே பொருந்தலை. அதை வச்சு நீங்கள் எழுதிடலாம். அதே போல் 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடைகளிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஸோ இந்த வினாக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 3 பகடைகள்னு வரும்போது மொத்தமாக நமக்கு எவ்வளவு ஆவரேஜாக கிடைக்கும்னா 216 அப்படின்றது கிடைக்கும். அப்படி உருட்டும் போது நமக்கு 1 1 1 அப்படின்னு சொல்லிட்டு 2 2 2 3 3 3 4 4 4 5 5 5 6 6 6 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நமக்கு 6 கிடைக்கக்கூடிய நிகழ்தகவு இருக்கும். ஸோ 6 டிவைடட் 216 அடித்தோன்னா 36 என்பது தான் இந்த இடத்துல வரும். 1/36 அதுதான் இதற்கு சரியான விடை. ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் 12 நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்றது தான் இதோடைய வினா. ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போட்டிருக்கோம் 1/6 + 1/12 அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணி போட்டோன்னா ஆன்சர் 4 நாட்களில் 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சிடுவாங்க. ஒரு நீச்சல் குளம் அது 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை நம்ம ஃபார்முலா வச்சு சொன்னால் நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 36 அப்படின்றது தான் இதற்கு சரியான விடை. அடுத்து ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அளவியல்லேருந்துலாம் 66 சென்டிமீட்டர் வலைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு நேர்வட்ட உருளையுடைய வலைபரப்பு ஃபார்முலா 2πRH. ஸோ 66 இந்த பக்கம் நீங்கள் இதில் ஈக்குவேஷனில் போட்டிங்கனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆர் உங்களுக்கு என்ன வரும்னா 3/2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது ஆரம் 3/2. ஸோ அங்கே கேட்டிருக்கிறது விட்டம். ஸோ ஆன்சர் என்ன வரும்னா 3 சென்டிமீட்டர் என்பது தான் சரியான விடை. ஒரு இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 80,000. அதன் பிறகு இப்போது அதோடைய விலை என்னன்றது கேட்டிருக்காங்க. அந்த இடைப்பட்ட 2 வருஷத்தில் முதல் ஆண்டில் 4% அதோட விலை குறையுது. அதுக்கு அடுத்த வருஷம் 4% அதிகரிக்குது. ஸோ அதை பொறுத்து அதோடைய தற்பொழுதைய விலை என்னன்னு பார்த்தோன்னா 79,872 என்பது தான் சரியானது. இதை நீங்கள் பெர்சன்டேஜ் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் அதாவது ஒரு பக்க அளவு 15 மீட்டர் அதோடைய மூளை விட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 120 சென்டிமீட்டர் என்பது தான் சரியான விடை. இதோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா √(L², B² = D. ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக கிடச்சிரும். இதோடைய பக்க அளவில் நமக்கு 1 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரூட் இந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு D² வரும். ஸோ இந்த D² அப்படின்றது தான் நமக்கு விட்டம் 17 289 அப்படின்னு நமக்கு வரும். ஸோ இதில் எல்லோட வேல்யூ கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. பியோட வேல்யூ 15 மீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 225. ஸோ இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லோட வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம பரப்பளவு இந்த இடத்துல மல்டிபிள் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு 120 என்பது தான் சரியான விடை. ஆண்டு வட்டி வீதத்தில் 16.2/3% எனில் வட்டி வீதம் இவ்வளவு 68,000க்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 9 மாதங்களுக்குன்னு கொடுத்துருக்காங்களா, தனி வட்டி நமக்கு தெரியாது. SI = 68,000. ஸோ இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா 50/3ன்னு வரும். 9 மாதங்கள்னால் 9/12 மாதம். ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு 8,500 என்பது சரியான விடையாக கிடைக்கும்.
ஸோ இதுவும் ரொம்ப எளிமையான சம் தான், ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இந்த ஏபிசி வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணி நம்ம வந்து அதோடைய ரேஷியோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 8:9:24 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வந்து P1, அதாவது ஏக்கு பதிலாக PQ ABCDE கொடுத்துருக்காங்க இல்லையா, PQRST அப்படின்னு நமக்கு அந்த வரிசையில் கொடுத்துட்டு அந்த இடத்த என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏனா P1னும், பினா Q2னும், சினா வந்துட்டு R3 அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்கேற்ற வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு Q2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Q2 அப்படின்னா வந்து பி அப்படின்னா நமக்கு என்னென்னு வரும்னா Q2 அப்படின்னு வரும். எஃப் அப்படின்றதுக்கு என்னென்னா U6 அப்படின்ற இது வரும். அடுத்து V7 அப்படின்னா வந்து G வரும். ஸோ ஏ அப்படின்னா P1. ஸோ இது அதே வரிசையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டு எழுதணும்னா இதற்கான விடை வந்து ஆப்ஷன் டெல்லியில் இருக்கிறது தான் சரியான விடை. கோபி ஒரு மடிக்கணினியை வந்து 12% லாபத்தில் விற்கிறாரு. அதை வந்து 1200 கூடுதலாக அந்த அமௌண்ட், அந்த மடிக்கணினி விற்றதில் இன்னொரு 1200 கூடுதலாக விற்றுருந்தாருன்னா 20% அவருக்கு அதில் லாபம் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. மடிக்கணினியோட விலை எவ்வளவு, அதாவது அடக்க விலை எவ்வளவு அப்படின்றது தான் இந்த இடத்துல வினா. ஸோ இதில் எப்படி ஷார்ட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12%க்கும் 8%க்கும் இடைப்பட்ட அந்த பர்சன்டேஜ் தான் 8%. அது வந்து 1200 அப்படின்னா 100% எவ்வளவு அப்படின்றத நம்ம டிவைட் பண்ணி போட்டோன்னா நமக்கு 15,000 என்பது சரியான விடை நமக்கு கிடைச்சிரும். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் இருக்குது. அதில் வந்து எல்லா அலைபேசியும் சேர்ந்து 5 மணிக்கு ஒலிக்குது. அதுக்கப்புறமா முதல் அலைபேசி 20, 2ஆம் அலைபேசி 30, 3ஆம் அலைபேசி 40 நிமிஷம் கழித்து, அடுத்த 4ஆவது அலைபேசி வந்து 50 நிமிடங்கள் கழித்து ஒலிக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம 20, 30, 40, 50 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு 600 செகண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது 60ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு 10 மணி நேரம் கிடைக்கும். ஸோ 5 மணிக்கு ஒலிச்சது அடுத்த 10 மணி நேரம் கழித்து தான் நமக்கு வந்துட்டு ஒலிக்கும். அதை நம்ம டோட்டல் பண்ணோன்னா பிற்பகல் 3 மணி என்பது தான் சரியான விடை. ஸோ இதற்கு சரியான விடை என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா +2. இந்த எல்சிஎம் சம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்தோன்னா +2 என்பது தான் இதற்கு சரியான விடையாக வரும். அடுத்து வந்துட்டு 1, 2, 2, 3, 3, முகமதிப்பு கொண்ட 2 பகடைகள் உருட்டும் பொழுது முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை அப்படின்றது தான் இந்த இடத்துல கேள்வி. முதல் இதை விட நமக்கு ஃபஸ்ட்டு இது வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா இதில் 2, 2, 3, 3, 3 அப்படின்னு சொல்லிட்டு இதுவே நமக்கு 5 முறையாக இருக்கலாம். இதுவே 2 அப்படின்னா வந்து பார்த்தோன்னா இதில் வந்து 3, 3, 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வரிசையில் நம்ம பார்த்தோன்னா மொத்தம் 11 முறை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் சரியானது. அடுத்த கேள்வி வந்து நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த அமௌண்ட்டை ஏவும் பியும் ஒரு ரேஷியோவில் பிரிக்கிறாங்க. அந்த ரேஷியோ தான் 4:5 அப்படின்ற ரேஷியோ. ஸோ அதில் கிடைக்கக்கூடியதில் பி குழுவிற்கு எவ்வளோ தொகை கிடைக்கும் அப்படின்றது தான் வினா. 6050 என்பது தான் சரியான விடை. அடுத்து வந்து இந்த வினாவிற்கு வந்து ஆன்சர் வந்து 8:20 அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்து பி என்பவர் ஏவை விட 20% அதிகமாக வேலை செய்கிறாரு. ஏ அப்படின்றவர் 7.5 மணி நேரத்தில் ஒரு வேலையை முடிக்கிறாரு அப்படின்னா பின்றவர் எவ்வளோ நேரத்தில் அந்த வேலையை முடிப்பார் அப்படின்றது தான் இதோடைய சரியான வினாவாக இருக்கும். இந்த கேள்விக்கு வந்து 4 மணி நேரம் அப்படின்றது தான் வந்து ஆன்சராக வரக்கூடியதாக இருக்கும். அடுத்த கேள்விக்கு வந்து பெர்சன்டேஜிசம் தான் ரொம்ப ஈஸியானது. இதற்கு ஆன்சர் வந்து 30. 500இன் 30% மதிப்பின் 20%. ஆன்சர் வந்து 30. ஸோ இதுக்கு வந்து நம்ம 2-3 விதங்களாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது வந்து என்னன்னு பார்த்தோன்னா 2 ஸ்கொயர் 2 க்யூபு 2 ஸ்கொயர் 3 க்யூபு 3 ஸ்கொயர் 4 க்யூபு 4 ஸ்கொயர் 5 க்யூபு 5 ஸ்கொயர் அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிற அந்த டிஃப்ரென்சேஷன் வேல்யூ ஒரு ரேஷியோவில் தான் நமக்கு ஆட் ஆகிட்டே போகும். ஸோ அது பேக் சைட்லேருந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது என்ன ரேஷியோவில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆன்சர் வந்து இதற்கு 48. முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் வந்து 253 எனில் எண்ணின் மதிப்பு வந்து n × n + 1
டிவைடட் 2 ஈக்குவல் டு 253. ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோன்னா நமக்கு 22 என்ற வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோன்னா நமக்கு சரியான விடையாக வரும். அல்லது நீங்கள் ஃபார்முலா பிரகாரம் போட்டாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 22 என்பது தான் சரியான விடை. தனி வட்டி மூலம் அசல் 2000க்கு 8% வட்டி வீதம் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும்? இப்போ இந்த அசல் வந்து ரெட்டிப்பாகுது அப்படின்னா வந்து 2000ன்றது 4000 நமக்கு கிடைக்கிறது தான் ரெட்டிப்பாகிறது. அப்போ அதில் நமக்கு கிடைச்சிருக்க தனி வட்டி எவ்வளோனா 2000, மொத்த தொகையும் 2000. ஸோ 8% ப்ளஸ் எவ்வளவு மாதங்கள்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இயராக கண்டுபிடிச்சா அதை மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் டிவைட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு 12 வருஷம்னு கிடைக்கும். ஸோ அதை நம்ம அதை வந்து மந்த்தாக கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 150 மாதங்கள் என்பது தான் சரியான விடை. ஸோ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு 27 என்பது தான் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ கீழ்கண்டவற்றில் எது √37க்கும் √47 இடையே உள்ள அந்த எண் எது அப்படின்றது தான் வினா. இதுக்கு வந்து √3 என்பது தான் சரியான விடை. ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியானது தான். இதை நீங்கள் போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இதை தவிர்த்து வேறு எதுவுமே வரத்துக்கான வாய்ப்புகளே அங்கே இருக்காது. அதே போல் கடைசியான கேள்வி பாருங்கள். இதுவும் அதே போல் தான் நமக்கு ஒரு வேர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்கணும். இதுக்கு MNQ அப்படின்றது தான் சரியான விடை. மொத்தம் 25 வினாக்களில் ரொம்ப எளிமையாகவே இருந்துச்சு. மேக்ஸிமம் நிறைய பேர் 25 வினாக்களுமே சரியாக எழுதியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது அதிகபட்சமாக இதில் வந்து 25ம் ரொம்ப கம்மியாக எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 20க்கு மேலேயாவது இந்த கொஷினில் கண்டிப்பாக போட்டிருக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த வந்து தமிழுடைய ஆன்சர் கீ பார்க்கலாம். தேங்க்யூ.